ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போது நினச்சேன். அதாவது என்னடா இது, சாண்ட்ரா எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் பத்திரக்காளியாக மாறுவாங்க. போன வாரம்லாம் எப்படி பண்ணாங்க, இப்போனா ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களேன்னு நினச்சேன். மாறிட்டாங்க. ஸோ இப்போ வந்து விஜய் பார்வதிக்கும் கமருதிக்கும் ஆப்போசிட்டாக மாறுறாங்க. ஸோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவும் ஜோவும் சாண்ட்ராவும் தனியாக பேசக்கூடிய விஷயங்கள் வருது. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, சாண்ட்ரா வெளியே வருவாங்க. அப்போ வந்து கானா வினோத், விஜய் பார்வதி, அதுக்கப்புறம் நம்ம கமருதி 3 பேர் வந்துட்டு எஃப்ஜேவை பற்றியும் சபரியை பற்றியும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், ஏன் இவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க? காலையிலே வந்து விஜய் பார்வதி சொல்லியிருப்பாங்க, 3 பேர் தான் இருந்தாங்க, விக்ரம், அமித், அதுக்கப்புறம் அரோரா. அழகாக வந்து நம்ம தூக்கியிருக்கலாம், செம்ம சான்ஸு. ஆனால் சபரி எஃப்ஜியும் வரல இப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சாண்ட்ரா வருவாங்க. அப்போ சாண்ட்ரா கிட்ட சொல்லியிருப்பாங்க, என்னங்க ஒரு இன்வால்மெண்ட்டே இல்லாமல் இருக்காங்க, இப்படி பண்ணலாமா சபரின்னு சொன்னதுக்கு இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆமாம் உண்மைதான், இன்வால்மெண்ட் இல்லாமல் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னாங்க. இல்லைங்க நாங்கள் என்ன சொல்ல வரோம் கேளுங்க அப்படின்போது, ஆமாங்க எனக்கு ரம்யா ஜோக்கு அதுக்கப்புறம் சபரிக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் ஏதோ இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள், நாங்கள் வேணால் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க, மூஞ்சி லட்ச மாதிரி. அப்போ இவங்க எல்லாம் ஷாக்காக வராங்க. கம்பெனி இல்லை நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு சொல்கிறத கேளுங்கன்றாரு. விஜய் பார்வதி சொல்கிறாங்க, ஆனால் அவங்க கேட்குற மாதிரி நிலைமை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நைட்டில் நம்ம மிஸ் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு ஓகே, ஆமாம் தவறு நடந்துருச்சு. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து மக்கள் பார்க்கறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சியை வந்துட்டு மக்கள் பார்க்கணுன்னா உள்ளே இருக்கிற ஆட்கள் பகலில் பண்ணுறதை பார்ப்பாங்களா, நைட்டில் பண்ணுறதை மக்கள் பார்க்க முடியுமா? நைட்டில் எல்லாம் தூங்குற நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, அது வந்து சான்ஸ் வந்து தப்பாக போயிடுச்சு, ஓகே எல்லாம் ஓகே. இப்போ என்ன, அது முடிஞ்சிருச்சு. இப்போ பகல் ஃபுல்லாக வந்து மக்கள் பார்த்துட்ருக்காங்க 24/7. நைட்டு பார்க்குறதோட அதிகப்படியாக மக்கள் பார்க்க போகிறாங்க. நைட்டு எங்களால் பண்ண முடியல, அதனால் இப்போ நாங்கள் பண்ண மாட்டோம்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஏதாவது என்டர்டைன்மெண்ட் கொடுக்கணும், அதை தானே பிக் பாஸ் கேட்குறாரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, நைட்டு ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓவர் காண்டாக இருக்காங்க. இதுலேயும் சபரி சூப்பராக ஒரு பிளானை போட்டார். அந்த ஜெயிலில் அவரால் தூங்க முடியல, ஏன்னா ஃபுல்லாக ஈரமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு ரெஜிஸ்டர் கேம் எப்பயுமே விளையாடுவாப்பில் அவர் முழிச்சிட்டு இருந்துட்டார். இவங்க பேசுறதுக்கு ஏதுவாக இருந்துச்சு. உடனே வந்துட்டு அவர் நல்லவராயிட்டார். இப்போ காலையில் வந்து வீட்டில் தானே இருந்தார். விஜய் பார்வதி சொன்ன விஷயங்கள் அந்த 2 டைம் கரெக்டாக வந்து பிளான் பண்ணி தான் பிடிச்சிருக்கலாம். பண்ணாமல் குகா காவில் உட்காந்துக்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்க டீமுக்கு வந்து இது கொடுக்குறாரு, என்னது கேம் கொடுக்குறாரு. என்னையே சிவகாமியும் சந்தோஷப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பொருட்கள்லாம் கொடுக்கப்படுமா? எப்பா முடியலடா சாமின்னு. இப்போ ரம்யாஜி கிட்ட வந்துட்டு சாண்ட்ரா பேசுகிறாங்க. ரம்யாஜி கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ வெளியே போனேன், என்னை கேட்குறாங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டேறீங்க அப்படின்னு. அவங்க அந்த மாதிரி முதல்ல சாண்ட்ரா சொல்லவே இல்லை. நம்ம தான் லைவ் பார்த்துட்ருக்கோம். அவங்க சொன்னது சபரி எஃப்ஜேவியும் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு கானா வினோத் எல்லாமே சொன்னாங்க. இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சாண்ட்ராவையும் ரம்யா ஜோவும் சொன்ன மாதிரி வந்துட்டு இங்கே கோத்து விட்டாங்க, ரம்யா ஜோக்கிட்ட ஏற்றி விட்றாங்க. நீங்கள் சொல்ல வேண்டாம், நீங்கள் நைட் தான் கிழிச்சதை நாங்கள் பார்த்தோமேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க வந்து நான் அதனால தான் அவங்ககிட்ட நேரடியாக சொல்லிட்டேன்றாங்க சாண்ட்ரா. நான் அதனால தான் ஆமாம் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சுத்தமாக வந்துட்டு ஹோப் இல்லாமல் இருக்குது. இதில் என்ன ஒரு வருத்தமாக இருக்கா சாண்ட்ராக்கு, கனி வேறவன்னு சொல்லிட்டாங்க, கலாய்க்கிறாங்க. ஏதோ தூம்பாவோ ஏதோ ஒன்று தும்பையில் போனது சம்திங் எதோ சொல்கிறாங்க. இதை வேறு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் யார்? அந்த டீமில் இருக்கிற ஆட்கள் தான். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்துட்டு ஆமாம் நைட்டு எஃபர்ட் போட்டாங்க, கஷ்டமாக தான் இருந்துச்சு, நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ தப்பு நடந்து போச்சு. பகலில் மக்கள் பார்க்குற நேரத்தில் நீங்கள் பண்ணுற என்டர்டைன்மெண்ட் தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயமே. மக்கள் அவ்வளோ பேர் பார்க்குறாங்க, பிக் பாஸ் பார்த்து எதிர்பார்த்துட்டு இருப்பார். இப்போ நைட்டு எங்களுக்கு போச்சுங்க, அதனால் நாங்கள் பண்ண மாட்டோன்னா அப்புறம் அங்கே கேமே இல்லையே. உங்கள் ஹஸ்பண்ட் என்னன்னா நகையத்தை யாரும் கண்டுபிடிக்கூடாதுன்னு தூக்கி மேலே போட்டார். நீங்கள் என்னன்னா நைட் நான் ஒரு வாட்டி முழிச்சேன் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு விட்டீங்க. அப்போ இந்த கேமை யார் இது பண்ணுறது, எப்படி கேரி பண்ணுறது? இதில் வேறு வந்து இவங்களுக்கு 2 பேரும் சொல்லாத ஒரு விஷயத்த வந்து ரம்யா ஜோக்கில் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ அவங்க ஆட்டம் ஆடுவாங்க. ஏற்கனவே நேற்று வந்து செம்மையாக ஆட்டம் ஆடினாங்க. இது எங்கே போய் முடிய போகிறது தெரியல. பட் சாண்ட்ரா வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். பட் யோசிக்க மாட்டாங்க. தேவையில்லாமல் வந்துட்டு இன்னுமே வந்து ஓகே நடந்துருச்சு. எஃப்ஜேவும் அதே தப்பு தானே பண்ணார். எஃப்ஜே 3 நாளாக பண்ணார். எஃப்ஜேவுக்கு இதில் கூட கொண்டு வராங்களா பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்கள். எஃப்ஜே இதில் வரமாட்டாரு. ஏன் அந்த டீமில் இவங்க மட்டும் தான் இருக்காங்களா? சார் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.